இந்தியாவில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுத்தக்கூடிய விலங்குகள் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. கொசு. இந்தியாவில் கொசு வந்து 3வது இடத்துல இருக்கு. 10,000 15,000 லைஃப் லாஸ் நடக்குது ஒரு வருஷத்துல. மலேரியா, டெங்கு இந்த மாதிரியான நோய்கள்னால வருது. ராட். ஹாண்டா வைரஸ்னால இப்போ ரேட்டா இந்தியாவில் அந்த அளவுக்கு ஹாண்டா வைரஸ் இது கிடையாது, இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஸோ அதனால வந்து ரேட்ஸ் இல்லை. டாக்ஸ், ராபிஸ். டாக்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. 18,000 20,000 பேர் ரேபிஸ். கரெக்ட். ஸ்னேக். ஸ்னேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு வந்து 50,000 பேர் வந்து இறக்குறாங்க பாம்பு கடினால. இந்தியாவில் பாம்புனால உயிரிழப்புகள் வந்து 4 மேஜரான பாம்புனால நடக்குது. இந்தியன் கோப்ரா, நாகப்பாம்பு, காமன் கிரேட் இது வந்து கட்டு விரியன் அப்படின்னு சொல்றாங்க. ரசல்ஸ் வைப்பர், கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்கேல்டு வைப்பர் இது வந்து சுருட்டை விரியன். இந்த பாம்புனால தான் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படுதான். 4 வந்து ஒரு பூச்சி. ரோலக்ஸ் குரூப் என்ன சிம்பிள் வச்சிருப்பாங்க? ஸ்கார்பியோ வந்து 3000 4000 அந்த விஷயத்தினால வந்து இந்தியாவில் உயிரிழப்பு ஏற்படுது. அதுக்கடுத்து வந்து ஒரு அடோரபிளான அனிமல் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். திருவிழாவில் பூந்து கலவரம் பண்ணிடும். மங்கி தான் திருவிழாவில் பூந்து கலவரம் பண்ணும். தேர் திருவிழால வரும்ல யானை. யானை வந்து 500 700 லைஃப் லாஸ் நடக்குது. அந்த இடத்துல நடக்கிற கான்ஃபிளிக்ட், அப்புறம் இந்த டிராம்பிளிங் இதனால வந்து 500 700 இருக்கு. நம்ம எல்லாம் ஜெனரலா சிங்கம், புலி, கரடி அப்படின்லாம் நினைப்போம். அதெல்லாமே வந்து 3 8 9 10 தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே சாஃப்டான ஆளுக்கு தான்.